ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டிடிசி சேனல் நேம் பேர். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யமகாவில் இருக்கக்கூடிய மாடலில் R15 அண்ட் MT15 பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. அதை நம்ம வந்து குறைந்த செலவில் நம்மளே வந்து ரிகவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஷோரூமுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஃபேனை வந்து சேஞ்ச் பண்ணோன்னா ரேடியேட்டரோட சேர்த்து தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட்டு. உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஃபேனை வந்து அவுட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் டோட்டலாக. இப்போ இதனால் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரை வந்து வேக்கம் பண்ணுறதுனால அந்த ரேடியேட்டர் கார்டு ஹோல்ஸ் மூலிமா அந்த ரேடியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஏர் வந்து கிடைக்கும். நீங்கள் உள் சைடில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதனா ஒரு ப்ராப்ளம்னா கூட நீங்களே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் ஆகல. வெறும் ₹100 தான் செலவாச்சு. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காஸ்ட் இல்லது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் கடையிலையும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரேடியேட்டர் கார்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm போல்டு ஒன்று இருக்கும். அதுவும் கீழே ஒன்று 10 mm போல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்காக கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டிட்டிங்கன்னா இப்போ இந்த ரேடியேட்டர் கார்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபுல்லாத்தையும் இந்த ரேடியேட்டர் கார்டை இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபேன் அசெம்பிள் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த சிம்பிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா எதில் வரும் பார்த்திங்கன்னா இந்த CPU அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் கிடைக்கும். நான் வந்து ஸ்க்ராப் அந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின இந்த ஃபேனோட விலை பார்த்திங்கன்னா வெறும் ₹50 தான். ஒரு குறைந்த செலவில் நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். வாங்க இந்த ஃபேனை வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ரேடியேட்டர் கார்டில் வந்து நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹோல்ஸ் வந்து அதில் கிடைக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ, சின்ன ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. 4 கார்னர்லையும் போட்டுங்க. இப்போ இந்த சிம்பிளை வந்து நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த சிம்பிளை வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பஞ்ச் இருக்கும் அதில். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஃபேனை வந்து இப்போ சீட்டிங் பண்ணி செக் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் இருக்கக்கூடிய அடாப்டர் வந்து 2 வோல்டேஜ்க்காக நம்ம எடுத்துருக்கோம் ஃபேன் ரன் ஆகிறதுக்காக. இப்போ வந்து செக் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதில் 2 ஒயர் வரும். இதில் வந்து ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா வச்ச வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆகுது. ஃபேனுடைய இது பார்த்திங்கன்னா ஓவர் வேக்கம் இருக்கிறதுனால நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பண்ணுறதுக்காக இந்த ஃபேன் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் வந்து செக் பண்ண போகிறோம். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் பாருங்கள் 12.29-28 பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் வந்து எடுக்காது. ஒரு 0.5 ஆம்பியர் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட பைக்கு வந்து பேட்ரி வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பாருங்கள், நான் அந்த இருக்கக்கூடிய ஷாக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய ஷாக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து இந்த ஃபேனுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஃபேனுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஷாக்கெட்டை நம்ம இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து LED லைட்டை வந்து ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபேன் ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலருக்கு நல்லாயிருக்கும். நைட்டில் வந்து பயங்கரமான லுக் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஷாக்கெட்டையும் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன் இந்த லைட்டை. இந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைட் வந்து வியூ வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஷாக்கெட்டையும் அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறோம். இதோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டில் ஒன்றும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ரன் ஆகுது, பாருங்கள் எப்படி ரன் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீ செட்லேருந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எடுக்க போகிறோம். எதனால் பார்த்திங்கன்னா சாவி ஆன் பண்ணால் வந்து ப்ளஸ் வந்து ஆன் ஆகும். அதாவது இந்த லைன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ஹசார்டு அண்டு ரிங் லைட் அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டூம் லைட், LED லைட். இது சாவியை இதை ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இது சுவிட்ச் ஒன்று இருக்குது. அந்த சுவிட்ச் லைனில் தான் இப்போ நம்ம வந்து ஃபேனுக்கும் எடுக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இது எதுக்காக பார்த்திங்கன்னா மேனுவலாக ஒர்க் பண்ணுறதுக்காக. மேனுவலாக இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆகும். ஆட்டோலேயும் நம்மளுக்கு ரன் ஆகும், மேனுவலையும் ரன் ஆகும். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. அந்த ஃபேன் வந்து
நம்ம ஓல்டு ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டர் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க லைன் வந்து ப்ராப்பராக அசம்பிள் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபேன் பார்த்திங்கன்னா பைக்கில் இருக்கக்கூடிய ஃபேன் வந்து ப்ராப்ளம். அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய ஷாக்கெட்டை தான் நம்ம வந்து இப்போ புது ஃபேன் நம்ம ஆட் பண்ணுறதுனால அதில் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வரும். இது வந்து இப்போ மைனஸ் பார்த்திங்கன்னா காமனு, ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், அது ஆட்டோ மோடில் ஒர்க் ஆகும். நம்ம மேனுவலில் இருக்கக்கூடிய ஒயரை வந்து ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஒன்றா டேப் பண்ணிட்டிங்கன்னா காமன். அதாவது பார்த்திங்கன்னா மேனுவலில் ஓடும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோவில் ஆன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அது தானே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஒரு 100 டிகிரி கிராஸ் ஆகும்போது தானே ஆன் ஆகிடும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ மேனுவல் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் வந்து ரன் ஆகுது. லைட்டும் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. நைட் டைமில் பார்த்திங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். வந்து இப்போ இதில் என்ன யூஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏரை வந்து டேரெக்டாக வந்து என்ன பார்த்திங்கன்னா வேக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ரேடியேட்டர் கார்டு மேலே போடும். ரேடியேட்டர் கார்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓல்ஸ் இருக்குது. அது பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஃபேன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேன் பார்த்திங்கன்னா உள் சைடில் இருக்கக்கூடியதுனால நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஃபுல்லாத்தையும் பிளாஸ்டிக் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். அதை பார்த்திங்கன்னா சர்வீஸ் தரணும் ஒன்றும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடியதுனால நம்ம நீங்களே பார்த்திங்கன்னா சுலபமாக நீங்கள் கட்டி சர்வீஸ் பண்ணலாம். ஃபேன் போயிடுச்சுன்னா கூட குறைஞ்ச விலை தான் பார்த்திங்கன்னா ஒரு ₹100 தான் இருக்கும். ₹100 மேலே தான் இருக்கும் அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா. வந்து ரெண்டுமே சேம் தான். இது 2 ஃபேனுமே சேம் ஃபேன் தான், சேம் வேக்கம் தான். இதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் சைடில் போடுறதுனால வேக்கம் வந்து டேரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகிறதுனால ஓவர் கூலிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், மேலும் மேலும் டெக்னிக்கல் பற்றி நான் அதிகமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஃபியூச்சரில். பைக் மட்டும் இல்லை, எல்லாமே பற்றி நம்ம போட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.